சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஸ்வர்யா சென்னைக்கு போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே ஐஸ்வர்யா கிட்ட வராங்க. இங்க பாரு ஐஷு, நீ தான் எப்படியாவது சேதுவோட மனசை மாத்தி அவனை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அது சென்னை ட்ரிப்ல நீ நல்லாவே பிளான் பண்ணி சேதுவை உன் வலையில கொண்டு வந்து விழ வைக்கணும்னு சொல்றாங்க. என்ன ஆன்ட்டி பேசுறீங்க? சேது மாமா நான் கிட்ட நெருங்கி போனாவே 10 அடி தூரம் தள்ளி போறாரு. இதுல எங்க இருந்து நாங்க நெருக்கமா வேற பழகிறது? எனக்கு என்னவோ மனசு விட்டு போச்சு ஆன்ட்டி. அவசரப்பட்டு சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டணும்னு எனக்கு தோணுது. அவர் மேல நான் உயிரா இருக்கேன். ஆனா அவரு என்ன கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. இதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி ஐஸ்வர்யா பேசுறாங்க. உடனே சித்ரா வந்து, இங்க பாரு, தமிழ் செல்வி கூட தான் சேது பிடிக்காம கல்யாணம் பண்ணான். ஆனா தமிழ் செல்வி சேதுவை எப்படியெல்லாம் ஆட்டி விட்டா தெரியுமா? சேது உட்கார சொன்னா உட்காரணும், சேது எழ சொன்னா எழணும், அப்படி மாத்தி வச்சிருந்தா அவனுக்கு இருக்கிற சாமர்த்தியம் உனக்கு இல்லையா? முதல்ல நீ சேதுவோட மனசை மாற்றி சேதுவோட குழந்தைய உன் வயிற்றுல சுமந்தா மட்டும்தான் இந்த தமிழ் செல்வி பெத்த குழந்தை தமிழ் செல்விக்கிட்டே போய் சேருன்றாங்க. ஆன்ட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க? தமிழ்ச்செல்வி மேலேயும் தமிழ்ச்செல்வி பெற்ற குழந்தை மேலேயும் எனக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும். தமிழ்ச்செல்வி அவரோட வாழ்க்கை விட்டு ஒட்டுமொத்தமா விலகி போயிட்டா. சேது மாமா குழந்தை தான் உயிரின்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. எனக்கும் அந்த குழந்தைய வந்து பிடிக்கும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் கூட அடாப்ட் ஆக நான் பழகிட்டு இருக்கேன். கண்டிப்பா அழகர் கூட நான் அடாப்ட் ஆயிடுவேன். அழகர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஐஷோன், என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ பேசுறது உனக்கே சரின்னு படுதான். இங்க பாரு, முதல்ல சேதுவை உன் வழிக்கு கொண்டு வரதுக்கான வேலையை பாருன்னு சொல்லி ரொம்பவே கோவமா சித்ராவும் ஈஸ்வரியும் சொல்லிட்டு போறாங்க. இவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுல கஷ்டப்பட வேண்டியது நான் தான். சேது மாமாவை எப்படி நெருங்கிறது, சேது மாமா கூட நான் எப்படி நெருங்கி பழகிறது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஐஸ்வர்யா என்ன செய்ய போறாங்க சேதுவை நெருங்கிறதுக்குங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.